நாம் இப்போது ப்ளவுஸுக்கு பேக் சைடு வைக்கிற ரோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 மீட்ரு கிளாத்தோட லென்த் இருக்கணும். அகலம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்துச்சுன்னா போதும். அதுக்கு இன்னொரு தேவையான பொருள் லூப் டர்னரு. இது வந்து பக்கத்தில் இருக்க கடையில் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், அதையும் வாங்கிக்கோங்க. இல்லை ஊக்கில் கூட பண்ணலாம். இது வந்து 1/2 இன்ச்சுக்கு 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த லூப் டர்னர் நுழையிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு மடித்து அடிச்சுக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் அந்த டர்னரை உள்ளே விட்டு அந்த ஹூக்குக்கும் 2, அதாவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி கேப் இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு லூப் டர்னரை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு இழுத்திங்கன்னா இந்த மாதிரி துணி வெளியில் வரும். அதை மெதுவாக சுருக்கத்தெல்லாம் மெதுவாக இழுத்து விட்டுட்டு வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ரோப்பு ரெடி ஆயிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு துணியோட கேப்பு குறைச்சிக்கணும். மெலிசாக வேணாம் பட்டையாக வேணும் அப்படின்னா துணியோட கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பட்டையாக வரும். ரெடி பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அதில் வைக்கிற டேசல் ரெடி பண்ணலாம். மெதுவாக திருப்பி எடுங்க. அதுக்கப்புறம் அதில் கீழே வைக்கிற டேசலுக்கு 3 இன்ச் அகலம் 3 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ரிவர்ஸில் வச்சு அடித்து திருப்பி எடுத்திங்கன்னா டேசல் ரெடி ஆயிரும். அது எப்படின்னு பார்க்கலாம். 3 இன்ச்சு நீளம் இருக்கணும், 3 இன்ச்சு அகலம் இருக்கணும். அதை அப்படியே முக்கோண ஷேப்பில் ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ப்ளைனாக வேணுனாலும் அடிக்கலாம், இல்லை லேஸ் வச்சும் அடிக்கலாம். என்கிட்ட கொடுத்தவங்க லேஸ் வச்சு அடித்து தர சொல்லி கேட்டாங்க. இதை அப்படியே திருப்பி அடிச்சிட்டோன்னா ப்ளைனாக கிடச்சிரும். இல்லை உங்களுக்கு லேஸ் வேணும், நூல் வைக்கலாம், நிறைய மாடல் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடிச்சுக்கலாம். இப்படி அடித்து முடித்ததுக்கப்புறம் உள்ளே அந்த டேசலை வச்சுட்டு ரிவர்ஸ் சைடு திருப்பி அடிச்சிங்கன்னா பின்னாடி வைக்கிற ரோப் ரெடி ஆயிரும். ஃபுல்லாக பாருங்கள், புரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.